ஆகவே நம்ம கஷ்டமா தளபதி படம் வந்தாலே அன்னைக்கு ஒரு நாள் திருவிழா தான் எங்களுக்கு. எதுவுமே இல்லை, தளபதி தான் தேட்டர்லயே இருப்போம். சுத்திப்பாங்க. எங்க தலைவன் இதுதான் பேனர் தான். அவன் பேனர் இருக்கா பாருங்க, எங்கேயாவது எங்கேயுமே இல்லை. எங்க தலைவன் பேனர் தான். எங்க ரோகிணினா தளபதி தான். பொங்கலுக்குள்ள ஜெயிச்சு பொங்கலப்போ ரிலீஸ் பண்ண எனக்கு என் தளபதி தான். எப்போ ரிலீஸ் பார்த்தேன் நான் வருவேன். என்ன தளபதிக்காக நான் எப்போனா வருவேன். பொங்கல் ரிலீஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க ஃபேமிலியா வரலாம். பொங்கல் தாண்டி விட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப லாஸ்ட் யாருக்கு நீ நினைக்கிறீங்க? ப்ரொடியூசருக்கு. விஜய் கிடையாது, சிவகார்த்திகர் கிடையாது, ப்ரொடியூசர் தான் அங்க மெயின் ஒருத்தரை வாழ வைக்கிறது. போஸ்ட் மேடம் அது கஷ்டமா தான் எனக்கு போஸ்ட் பண்ணது எல்லாம் முடியல. இப்போதான் நாட்டுக்கு இந்த 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 தேட்டரே ரொம்ப திருவிழாவா இருக்கும். இப்போ பாருங்க யாருமே இல்லை, ஜிலோன்னு இருக்கு. பார்க்கவே நம்ம கஷ்டமா. தளபதி படம் வந்தாலே அன்னைக்கு ஒரு நாள் திருவிழா தான் எங்களுக்கு. எதுவுமே இல்லை, தளபதி தான் தேட்டர்லயே இருப்போம். இந்த வருஷம் லாஸ்ட் படம் இல்லை ப்ரோ. நானும் அம்பத்தூர்லேருந்து வரேன் ப்ரோ. ஆவதி யாருக்காக? என்னோட தலைவனாக நான் எங்கே வேணா போவேன் ப்ரோ. என் தலைவன் நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என் தலைவனை பார்க்கணும். எங்கே வேணா, எங்கே இல்லை, எங்கே வேணா போவேன் ப்ரோ. இன்னுமே இல்லை. அதான் ப்ரோ சிஎம் சார் அவங்க பண்ண சார், அவங்க பண்ணது இதுதான் சார். உங்களுக்கு தைரியம் வேண்டா அரசியலில் மோதுங்க சார். ஏன் சார் பட்டில தான் மோதுவீங்க? அரசியலில் மோதிச்சா நீங்கள் வந்து அவங்ககிட்ட அரசியல் மோதி சேர்த்திங்க சார். நான் இப்பயே போயிட்டு நான் போய் தாடிப்பேன் சார். அரசியல் ஜெயிச்சு பேசுங்க சார். ஏன் சார் நீங்கள் 10 மணிக்கிட்ட வந்து மோதிங்க? பழத்தில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் எப்படி சார் மோதலாம் பழத்தில்? அரசியலில் மோதணும். பதம் படு மோதணும். அதான் பயம். எங்க ஐயோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அழிச்சுன்னா அவள் தான் தளபதி இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸ் ஆயிடுவாங்களேன்னு பயம். அவள் தான் ஒன்றும் இல்லை. சிஎம் சார் பயப்பட்டாரு. அவள் தான் ஒரு வார்த்தை பயப்பட்டாரு. அவள் தான் பொங்கலுக்குள்ள ஜெயிச்சு பொங்கலப்போ ரிலீஸ் பண்ண எனக்கு என் தளபதி தான். எப்போ ரிலீஸ் பார்த்தேன் நான் வருவேன். என்ன தளபதிக்காக நான் எப்போனா வருவேன். பொங்கல் ரிலீஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க ஃபேமிலியா வரலாம். பொங்கல் தாண்டி விட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ரோ அவன்லாம் ஆளே இல்லை ப்ரோ. அவன்லாம் போது எங்க தலை ரஜினி மோதியே தளபதி தாண்ட முடியல. இவன் வந்து நாட்டை வந்து புரிங்க போகிறான். பாருங்க சுற்றிப்பாங்க. எங்கள் தலைவன் இதுதான் பேனர் தான். அவன் பேனர் இருக்கா பாருங்க, எங்கேயாவது எங்கேயுமே இல்லை. எங்கள் தலைவன் பேனர் தான். எங்க ரோகிணினா தளபதி தான். யாருமே இல்லை. நான் அவன் ஏன் போகிறேன், அவன் போக மாட்டேன். நான் யார் படம் வந்தாலும் என் தளபதி மொத்தம் படம் பார்ப்பேன். நான் என் தளபதி தான். என் உயிர் மூச்சு என் உடம்பு தளபதி தான். நான் தளபதி தான். டிக்கெட் எடுத்தேன், 2 படத்துக்கு எடுத்தேன். 2 படத்துக்கு ரிட்டர்ன் காசு வந்துச்சு. படம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு தான். ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் படம் பார்த்துட்டா அதோட மறந்துடணும். அரசியல் மறக்கக்கூடாது. இது 5 வருஷம் அது அரசியல். சினிமான்றது ஒரு 2.25 மணி நேரம் 3.25 மணி நேரம். நான் சொல்றது நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி தான் பார்ப்போம். இன்னொன்று எனக்கு நிறைய குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தணிக்கை குழு இது திட்டம் போட்டு தான் பண்ணேன். உண்மையிலே அதுதான் திட்டம் கிடையாது. இது அந்த காலத்தில் வந்து யூஏ சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். பியூ சின்னப்பா காலத்துலேருந்து இவங்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து யூஏ சர்டிஃபிகேட்னு இருக்காங்க. எங்கள் காலத்தில் ஏ சர்டிஃபிகேட்னா ரொம்ப பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கும் படம் பார்க்கணும். இப்போ ஏன்றது ரத்தன்றாங்க. அதை ரத்தன்றாங்க. எங்களுக்கு ஏன்றது ஆபாசம்னு நினைக்கிறவங்க. நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, ஏன்னா இந்த சகிலா படத்தெல்லாம் சென்சார் போர்டில் பாரு மலையாளத்தில் அது ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. அவங்க நான் ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்காது. ஒரு ஒரு கேபரேட் டான்ஸ் மாதிரி அது மாதிரி தான் இருக்கும். அதுவே அதுக்கே சென்சார் போர்டு போகிற சமயம் இந்த படத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னா அரசியல்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அதிகமாக லென்த்து இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் 2 இன்ட்ரோல் படம்லாம் இருந்தது. ஹரிதாஸ் படம்லாம் 2 இன்ட்ரோலுங்க, 40 பாட்டு கிட்டத்தட்ட ரொம்ப ஒப்பாரியான பாட்டெலாம் இருக்கும். அந்த காலத்தில் என்ஜாய் பண்ணி வரலாறு படிச்சது பிராட்வே தேட்டரில். புரியுதா சொல்றது? நான் இப்போ கூட அதான் சொல்றேன். நீங்க முதல்ல படம் எடுத்த உடனே முதல்ல வந்து யூத் சர்டிஃபிகேட் வாங்கி தேட்டர் ரைட்ஸ் வாங்குங்க. இப்போ நான் பெரும்பாலும் அந்த காலத்தில் நான் வந்து தேட்டரில் போனால் ஒரு ஃப்ரேமில் போட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வைப்பாங்க சென்ட்ரல் போட்டு. நீங்கள் பார்த்தீங்களா, இத்தனை நிமிஷம் இத்தனை இது இந்த வருஷத்தில் ரிஜிஸ்டர் கையெழுத்து வரும். அந்த சேர்மனை போடுவாங்க. இது படம்
பரிபூர்வமா நாங்க பார்த்து திருப்தி அடிச்சு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தியேட்டர்ல ஒட்டின பிறகு அது ரோஹிணி தியேட்டர் இருந்தாலும் கமலா தியேட்டர் இருந்தாலும் ஒட்டணும். அதுக்கப்புறம் தியேட்டர்ல ஒரு அக்ரிமெண்ட் போடணும், எந்த ஷோ வேணும் அக்ரிமெண்ட் போடணும். இப்ப அப்படி பண்றல, முதல்ல தியேட்டர் ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்க, அதுக்கடுத்து பேப்பர் ஹேடு தந்தியில பக்கம் 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 பக்கமா 9ஆம் தேதி. ஏண்டா ஒரு ஒரு குழம்பு வைக்கிறனா கூட புரியுதா, அதுக்கு என்ன கடுகு கிடுகு போட்டுதான் ஒரு சாம்பாருக்கு தாளிப்பாங்க. முதல்ல வந்து யூஎஸ் சர்டிபிகேட்டா ஏ சர்டிபிகேட்டா முதல்ல வாங்கி கையில வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் ரைட்ஸ் கேளுங்க. பேப்பர்ல 10 நிமிஷம் மெயில் அனுப்பிச்சா போட்டு போறா போல. இதெல்லாம் நம்ம சொல்லியா தரணும். இப்ப லாஸ்ட் யாருக்கு நீ நினைக்கிறீங்க? ப்ரொடியூசருக்கு. விஜய் கிடையாது, சிவகார்த்திகேயன் கிடையாது, ப்ரொடியூசர் தான் அங்க மெயின் ஒருத்தரை வாழ வைக்கிறது. அது ரஜினியா இருந்தான்னா இல்ல எனக்கு வந்துச்சுப்பா, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு ரோகிணி தேட்டர்ல பண்ண 2 டிக்கெட்டுக்கு பண்ண ஹீரோ பண்ண ரிட்டர்ன் வந்துச்சு. அது நான் பண்ண கூகுளில் கூட காட்டுறேன், நான் எடுத்து காட்டுறேங்களா. நம்மளுக்கு பொய் சொல்லி புரியாது, நம்மளும் ஆர்வமா சினிமாவை நேசிக்கிறேன் நான். அது சிவகார்த்திகேயன் படமா இருந்தான்னா, விஜய் படமா இருந்தான்னா, அஜித் படமா இருந்தானா, யார் படமா இருந்தாலும், கமல் படமா இருந்தாலும், ரஜினி படமா, எல்லாமே நான் சினிமாவை நேசிக்கிறவன். அந்த ஒரு 2.25 மணி நேரம் அவங்க படம் பார்த்துட்டு ஒரு மனசு திருப்தியோட வெளியே வந்து அவங்கள மறந்துடுவேன். அடுத்த படம் அடுத்த வாரம் என்ன ரிலீஸ் ஆகுதா நான் சூஸ் பண்ணுவேன். இதுதான் மறுபரிசீலனை ஒண்ணு இருக்குதுங்க, மறுபரிசீலனை வருது. இப்போ எனக்கு தெரிஞ்சு 2.25 மணி நேரம் படம்ன்றது இப்போ 3.25 மணி நேரமா ஆக்குறாங்க. ஏன் ஆக்குறீங்க? அடிக்கணக்கு எவ்வளவு லென்த் பண்றீங்களா, குவாலிட்டிஷன் டேட்டும் அதிகமா போவோம், அப்போ பட்ஜெட் ஜாஸ்தியா போவோம். 500 கோடின்றது 1000 கோடிக்கு ஆகும். 1000 கோடி அடி எடுக்கிறது 1500 கோடி வரும். அப்ப சம்பளம் ஒண்ணு இருக்குது. அந்த சக நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவ்வளவு இருக்குது, ஒரு படத்துல ஃப்ரேம்ல கொண்டு வருது. அதுதாங்க பத்தாவதுக்கு நல்ல நாள் வேற வந்து போயிடுச்சு இல்ல. இப்ப நல்ல நாள் நம்ம எதிர்பார்க்கறோம்ல. இப்போ எல்லாமே அந்த காலத்துல தீபாவளிக்கு ஒரு நல்ல படமா கிடைக்குமா, பொங்கலுக்கு தான் பார்ப்பாங்க ரொம்ப பேரு. இப்ப வந்து நல்ல படமோ நல்ல படமோ எந்த படமும் வந்து வெற்றி படமா ஆகுது. இப்போ சில கண்டிப்பாங்க, இன்னைக்கு நேத்து இல்லைங்க, அது இப்பதான் கொஞ்சம் ரொம்ப ஓவரா அதிகமா இருக்குது. அந்த காலத்துல ஒரு 25 வருஷம் முன்னாடிலாம் கிடையாது. ஏதோ போச்சுன்னா வெளியே வந்து அடுத்த வாரம் நாங்க போய் படம் பார்ப்போம். இப்போ ரொம்ப அதிகமா ரொம்ப ப்ரெஷர் தான் ஜாஸ்தி ஆகுது. இந்த ரசிகர்களுடைய ஆர்ப்பாட்டம், ரசிகர்களுடைய செயல், இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா வர வரனா சட்ட ஒழுங்கு. ஏன் துணிவா விஜய் தான் வரலையா? அப்படிதான் எடுத்துக்கணும். சினிமால ரஜினி கமல் நண்பர் இல்லையா? எங்க காலத்துல வந்து மாவீராங்க படம் பார்த்துனுக்குறேன், இங்க வந்து அபூர்வ சகோதரி பேனரை கீழ்ச்சாங்க. அப்ப அவங்க ஒன்னா தானே இருக்கிறாங்க. அரசியல்ல ஒன்னா வேற வேறையா இருக்கலாங்க, சினிமால ஒன்னாதான் இருந்தாகணும். வேற வழியே இல்லை. எந்த நடிகரா இருந்தா எந்த கொம்பனாலும் சரி, சினிமால நீங்க ஒன்னாதான் நீங்க பயணிக்க முடியுமே. அரசியல் ஒண்ணே வேற வேற இருக்கலாம். ஏங்க எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ் தாங்க காரணம். நடிகர் மேல தவறே கிடையாதுங்க, ஃபேன்ஸ் தாங்க காரணம். எங்க காலத்துல இருந்த ஃபேன்ஸ் தாங்க காரணம். நாங்க சொல்றது புரியுதா? எங்க காலத்துல ஃபேன்ஸ் தான் காரணம், இந்த காலத்துல ஃபேன்ஸ் தான் காரணம். அது மாதிரிலாம் போவாதீங்க தயவு செய்து. அவங்க எல்லாம் நண்பரா தான் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்துல ஒரு ஆடியோ லஞ்சில் அவர் பேசிக்கிறாரு சிவகார்த்திகேயன், நான் விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா? என்னுடைய நண்பருன்றாரு, என்னுடைய ப்ரோன்றாரு. இப்ப அதெல்லாம் எது உள்ள இருந்து தானே பேசுறாரு, பூஸ்டரோட தானே பேசுறாரு. அது நீங்க தானே எடுக்கிறீங்க, வீடியோ எடுத்து போறீங்க. அப்ப அதுக்காக புரியக்கூடாது அந்த விஜய் ரசிகர்களுக்கு? ஏன் டார்கெட் வைக்கிறீங்க? டார்கெட் சிவகார்த்திகேயன் அரசியலுக்கு வரப்போறது இல்ல, அஜித் அரசியலுக்கு வரப்போறது இல்ல. அதாவது 18 வயசு பையன் பேசுறானா, 17 வயசு பையன் பேசுறானா, 16 வயசு பையன் பேசுறானா தெரியாது. ஓட்டு போடாத பையன்லாம் பேசுறான். பாத்துக்கீங்களா? நான் பார்ப்பேன், இந்த பையனுக்கு ஓட்டு இருக்காது கண்டிப்பா, ஆனா வெறித்தனமா பேசுது. அனுபவம் தான் இல்ல. நாங்க பேச வேண்டிய எங்க வயசுங்க இதெல்லாம். எங்களுக்கு சினிமாவை பத்தி A to Z 72ல இருந்து எங்களுக்கு தெரியும். சினிமாவை பத்தி நாங்க பேச வேண்டியதெல்லாம் இந்த பசங்க பேசின்னு கிடையாது. சிவாஜி அப்ப எதுங்க கோட்டு படத்துல ஒரு சீன் நடிச்சாரு ப்ரோ, பாத்துங்க. விட்டா ஒரு ஒரு சாதாரண சில்வர் ஜூப்ளி நடிகர் மோகன்,
அவரே ஒத்துக்குன்னு ஒரு விலங்கு போட்டு ஒரு பாத்ரூம்ல ஏதோ லாக் பண்ணிட்டு போற. அது என்ன சீன் தெரியுமா? நிச்சயமா வந்து யாரும் ஒத்துருக்க மாட்டாங்க அந்த சீன். ஒரு ஸ்டார் அவரு 80 அவரு கொடி கட்டி பறந்தவர் சில்வர் ஜூப்ளி மோகன். அவரே வந்து தளபதி நடிக்கிறது இறங்கி வந்து சிவகார்த்திகிட்ட ரிவால்வர் கொடுத்துட்டு அந்த காட்சியை எனக்கு அப்படியே எனக்கு எப்படிதான் அவர் ஒத்துக்கினார் இந்த இதுல. யாரு? மோகன் ஏன் ஒத்துனார்? சிவகார்த்திகன் ஒத்துக்கலாம், தளபதி கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கலாம். மோகன் ஒத்துக்குன்னு நடிக்கிறான்னா அது யாரை பாராட்டணும்? மோகனை பாராட்டணும். யாரு? விஜய் ரசிகருங்க. சிவகார்த்திகனை டார்கெட் பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? நீங்க இப்படிதான் எடுத்துக்கணும் விஜய் ரசிகர்களே. அரசியல் என்றது 5 வருடம், சினிமா என்றது ஒரு 2.25 மணி நேரம். இதுல வந்து பகச்சிக்காதீங்க. நீங்க எல்லாம் இன்னும் வாழணும், வளரணும். அரசியல் என்னன்னு இனிமேல் கத்துங்க, சினிமாவை இனிமேல் கத்துக்காதீங்க. அரசியல்ல ஜாமான்லாம் எப்படி எப்படியோ இருந்துட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? அவங்கெல்லாம் பீட் பண்ணிலாம் பேசக்கூடாது. நினைச்சாங்கன்னா என்ன வேணா பண்ணுவாங்க, அது புரியுதுங்களா? அதுக்குன்னு வந்து பார்த்துக்கலாம் கீத்துக்கலாம் காலரெல்லாம் தூக்காதுங்க. பொறுமையா தான் அரசியல் பண்ணோம். எம்ஜிஆர் அப்படிதாங்க பண்ணாரு. இதுதாங்க அவருடைய சூஸ்திரம், அவருடைய தந்திரம். நல்லா ஞாபகம் பார்த்துறீங்க தலைவரே. என்ன சேனல் தலைவர்? ரொம்ப நன்றி இந்த சேனலுக்கு. உலக சுற்று வாலிபன் படம் வந்து அப்பயே பாக்ஸ் ஆஃப் பண்ண படம். அது கதையை நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், விஜய் ரசிகர்களுக்கு தெரியும். நான் விஜய் ரசிகர்கள் அப்போல்லாம் வந்து ஃபிலிம் போட்டி, இப்போ டியூபுன்றாங்க. மதுரையில் ரிலீஸு. அப்போ மதுரை முத்துன்னு ஒருத்தர் இருக்கார் ரவுடி, இந்த தேட்டரில் எப்படி ரிலீஸ் ஆகுது பார்க்கலான்னு சொல்லிட்டு சவால் விட்டார். ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நான் புடவை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டார். இது தலைவருக்கு நியூஸ் தெரிஞ்சுது. தெரிஞ்சவொடனே சரி அவர் சொன்னார், அது பெருசாக எடுத்துக்காதீங்க தான் சொன்னார். அவர் நினைச்சா அப்பயே காணாம பண்ணிருப்பாரு. புரியுதா சொல்றது? சரி பார்க்கலாம். ஆனால் ஃபிலிம் போட்டி எப்படி போச்சுன்னு தெரியல, மக்கள் எப்படி படம் பார்த்துருவாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, டியூபு படத்துக்கும் ரீல் போட்டிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? அப்போ ரீல் ஃபிலிம் வந்து ஏபிசின்னு இருக்கும். ஒரு ஒரு ப்ரொடக்டரில் ஒன்று ஓடி இருக்கு, ஒன்று நினைத்து மாட்டுவா போல. அது ஓடி முடிஞ்சுன்னா அதை கட்டிட்டு மாட்டினேன். பல வேலைகள் இருக்குது. இது நான் கண்கொள்ளா நான் பார்த்துக்கிறேன். ப்ரொடக்டரில் போய் பார்த்தா தெரியும். ரொம்ப கஷ்டமானது அந்த ஃபிலிம் தான். சுத்துற அடுத்து காப்பிக்கு ரெடி பண்ணுவோம், அடுத்த சீனுக்கு ரெடி பண்ணுவா போல. புரியுதா? அதுதான் சில படத்துல பாரு, அந்த போட்டி ரீல் தூக்கி போத்துற அந்த குரங்கு அருணாச்சலத்துல நீங்க நல்லா கவனிங்க, முக்கியமான சீன். அப்போ அந்த ரீல் போட்டி போன வேற கிளைமேஸ்டிக் போட்டுருவான். நான் சொல்லுவேன், அது பொட்டியும் மாறக்கூடாது. அந்த பிலிமோட அந்த அடிடேஷன் ஆல்டர்னேட்டிவ் வச்சிருவான். அது மாறி போயிட்டா கிளைமேக்ஸ் காட்சி ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் காட்சி அப்பவே அவ்வளவு புத்திசாலித்தனமா வெற்றி படமா ஆயிடுச்சே. இதெல்லாம் டியூபு சும்மா அப்படி சொருவுனா 4 தேட்டர் அப்படி கனெக்ஷன் ஆகும். புரியுதா சொல்லுது? அதனால வந்து அந்த காலத்துல எம்ஜிஆர் சவால் விட்டு வெற்றி படமா ஆக்கிய உலக சுற்றுலா மாதிரி இது மாதிரி யாரும் எடுக்க போறது கிடையாது. விஜய் கூட டபுள் ஆக்ஷன்ல இது கூட எடுத்துருக்கலாம், இன்னும் ஓடி இருக்கா. எங்கள் வீட்டு பிள்ளை கூட எடுத்துருக்கலாம். நீங்க ஜாட்டி வச்சுன்னு கூட எங்கள் வீட்டு பல்லு படமே வந்து ரைட்ஸ் வாங்கிருக்கலாம் நாகரெட்டிக்கிட்ட. இப்போ ரைட்ஸ் வாங்கி தான் இப்போ பேரே வைக்கிறாங்க. இப்போ பராசக்தி என்ன டைட்டில்? இது ஒரிஜினல் பிராண்ட் பராசக்தியோட டைட்டில் தான். அதுல பார்ட் போட்டுக்கலாமே, நியூன்னு போட்டுக்கலாம், ஏன் போடல? பராசக்தினா அந்த கதை தான் நினைப்பான். அந்த பராசக்தி பார்த்தா கலைஞர் கதையை வசந்த சிவாஜி பேசி சக்சஸ்ஃபுல்னு ஏவிஎம்ல சிலையே இருக்குதா இல்லையா? கேப் போட்டு சக்சஸ் அப்படின்னு அந்த இது வச்சுக்கிறாப்புல. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வச்சாரு, சரவணன் இல்லை மெய்யப்ப செட்டியார் வச்சது. இப்போ அந்த பராசக்தி நியூன்னு போட வேண்டியதானே, ஏன் போடல? இப்போ நான் கேட்கட்டா? அதே மாதிரி இப்போ ஆக்டர்ஸ் வகையில் வந்து எல்லாருமே வந்து விஜய் சாருக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா தான் இருக்காங்க. இப்போ பராசக்தி படத்தில் நடிச்ச ஜெயம் ரவி சார் வந்து இன்னைக்கு தந்தியில போட்டுக்கிறாரு. அப்படின்னா அவரு சிவகார்த்திகை ரசிகர், விஜய் ரசிகர். அவரு ஆதரவு பண்ணுவாங்க. சினிமா நட்சத்திரங்க யாரா இருந்தாலும் ஆதரவு. அந்த காலத்துல எம்ஜிஆருக்கு சினிமா நட்சத்திரங்க ஆதரவு பண்ணுச்சு, அரசியல்வாதிகளும் ஆதரவு பண்ணாங்க. எல்லாமே சமீபத்தில் ஒரு டைரக்டர் சந்தீப் ரெட்டி சார் சொல்லும்போது கூட சென்சார் போர்டில் யார் அப்ரூவ் பண்றாங்களோ அவங்க வந்து ஒரு டைரக்டரா இருந்தா இல்லை சினிமா ஃபீல்ட்ல சார்ந்தவங்களா இருந்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. அப்போ இது எந்த மாதிரி சென்சார்? நீ கூட படம் வச்சு ஸ்கிரிப்ட் நீ கூட படம் எடுக்கலாம். இப்போ அது நினைப்பா வந்துச்சு. நான் அது இப்போ முறையே இல்லாம இருக்குது. இப்போ ஸ்ரீதர்லாம் எடுத்துங்க, அவரு நிறைய படம் எடுத்து காதலிக்க நேரம் இல்லை இதெல்லாம் படம் எடுத்தாங்க. வெண்ணிராடை படம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிட்டாரு, டோட்டல் லாஸ். அதுதான் அந்த ப்ரொடியூசருக்கு நான் சொல்ல வேண்டியது. சொந்தமாக படம் எடுத்து லாஸ் ஆன பிறகு பாதிக்கப்பட்டது, வீடெல்லாம் அடமானம் இருந்துச்சு. நான் பதிவு பண்ணுறேன், இது உண்மைதான். இது
என்ன யாரும் கிராஸ் இல்லை. அப்போது இவர் போனால் ஒரு உதவி பண்ணுவாரா சொல்லிட்டு படம்னா எம்ஜிஆர் ஞாபகம் வந்தது. அவர் இது வரைக்கும் நான் படம் வச்சு அவர் கமிஷனில் தான் படம் எதிர்பார்ப்பாரு. அவர் மக்கள் மாதிரி கொண்டு போகிறதுக்கு எனக்கு கதை தெரியாது. என்ன படம் கதை எனக்கு தெரியாது. ஏன்னா கமிஷனில் இப்போ வெந்நீராடை படம்லாம் பாருங்க, காதலிக்க நேர்மையில பாருங்க, அதே மாதிரி போயிருக்கிறா போல போய் சாப்பாடு எல்லாம் போட்டுக்கிறாரு. என்ன இது மாதிரி என்னென்ன உள்ளே போயிட்டு ஒரு துண்டு சீட்டில் ஒயிட் பேப்பரில் வச்சு கொடுத்துக்கிறாப்புல. அவங்க என்ன நினச்சி செக்கு தான் கொடுத்துக்கிறா போல. நம்ம கடன்லாம் தீர்ந்துச்சுன்னு நினச்சிக்கிறேன். வீட்டில் போய் பிரித்து பார்த்துருக்கிறாரு. உரிமை குரல் டைட்டில். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த டைட்டில் எழுதுக்குன்னு சூட் கேஸ்லாம் வருதுங்க. எங்கே வருது? அவர் வீட்டுக்கு வருது. அவர் கடன் மீட்டுச்சு. படம் உரிமை குரல் சூப்பர் குட். இது என்ன சொல்ல, ஒரு டைரக்டர் படம் எடுத்து லாஸ் ஆகி வாழ வச்சவர் எம்ஜிஆர். உரிமை குரல் படம் ரெக்கார்டு எங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு படம் விஜய் எடுத்தாலும் ப்ரொடியூசர் தான் மெயின். ஒரு கல்யாணத்துக்கு போகிறான். இப்போ எனக்கே கல்யாணம், மண்டபம் புக் பண்ணிட்டேன், பத்திரிக்கை குத்துட்டேன், சமையலுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டேன், பேண்டு கீண்டு பட்டா எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் குத்திட்டேன். பொண்ணு ஓடி போச்சுன்னா யாருக்கு லாஸு? மாப்பிள்ளைக்கா? அப்போ தேட்டர் ரைட்ஸு, ரோகிணி தேட்டரு அக்ரிமெண்ட். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆடியோ லான்ச் எங்கெங்கோ 2-3 இடத்துல வெளிநாட்டில் பண்ணிக்கிறாரு. லாஸ். ஆனால் ஸ்பான்சரில் எடுத்துருவாங்க, அது வேற விஷயம். புரியுதா? ஆனால் ப்ரொடியூசர் தேட்டர் ரைட்ஸில் லாஸ் ஆகுறாருல, தலையில் துண்டு போட்டுக்கிறாருல. இதுக்கு தான் சொல்கிறேன். இது எடுத்துக்கார மணிரத்னோட அண்ணன் ஜிவி எப்படியா இருந்தாரு? காப்பாற்ற முடியாதா? சிஸ்டேஜி சூசைட் பண்ணினாரா இல்லையா? அவர் ப்ரொடியூசர் இல்லை. அவர் இனி நேற்று முடிவு எடுக்க இல்லைங்க. அவரு நல்லா ஸ்க்ரீன் பிளேல தெரியுதுங்க. சர்க்காரில் எடுத்துட்டாருங்க அவரு அரசியல் வர்றதுக்கு. ரஜினியாவது சொல்லி 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 நிறைய மீட்டிங்லாம் போட்டார். மாவட்ட செயலெல்லாம் வர வச்சு நான் வருவேன். அது நிறைய சோசியல் மீடியாவில் அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆனால் இவர் புத்திசாலித்தனமா சர்க்காரில் முடிவு பண்ணிட்டார். நான் சொல்கிறேன் விஜய் ரசிகர் சொல்ல, அவர் அப்போவே முடிவு பண்ணிட்டார் அரசியல் வருது. ஆனால் அரசியலுக்கு வான்னு சொன்னது ஒருத்தர் இருக்கார், நான் பேரை சொல்ல விரும்பலை, அது ரகசியம். அது விஜய்க்கு தெரியும், இந்த பையன் கரெக்டாக தான் சொல்கிறான். ஆனால் அரசியலுக்கு நீ வான்னு சொன்னது ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்குன்னு. புரியுதா? ஆனால் வேற மாதிரியே போக வேண்டியது இது அரசியல். அதனால தான் அவங்க ஒப்பாளர் இதில் கலந்துக்கலை. இது வேற மாதிரியாக தான் போயிருக்க வேண்டியது இந்த அரசியல். கூட்டணி பலம், கூட்டணி வைக்கணும்னு. ஆனால் அதை அப்பாவை தவிர்த்துட்டு தனியாக வந்து தோணுறதுனால தான் இவ்வளோ இந்த அளவுக்கு பூஸ்டர் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்பா கூட கேட்டிருந்தா ஒரு ஆலோசனை எல்லாம் வரும். இப்படி போவாதப்பா, இப்படி போவாதப்பா, இப்படி போவாதப்பா, இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணப்பா, இப்படி பண்ணுப்பா. ஆனால் அதெல்லாம் மீறி தான் இவர் அரசியல் பண்ணுறாருன்னா அந்த மெமரி தான். அது வெற்றி தோல்வின்றது எடுத்துக்கணுங்க அரசியல். நீங்கள் கேட்டாதீங்க ஜெயிப்பாரான்னு, தயவுசெய்து கேட்டாதீங்க. அது மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் வேற, இன்னைக்கு இருக்கிற அரசியல் வேற. இது 4 முனை போட்டி. அதாவது கல்யாணம் பண்ணால் உடனே குழந்தை பார்த்துக்க முடியாது. உண்மையா வெயிட் பண்ணி தானே பையனா பொண்ணான்னு. இப்போ பையன் பொண்ணுக்கு ஸ்கேன்லேயே தெரிஞ்சது இல்லை. அப்போ வந்து படம் வெயிட் பண்ண தான் படம் வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் அவசரப்பட்டு பண்ணால் இடகுடமாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். 2 படமும் இடகுடம் ஆகிடும். அடித்து சொல்கிறேன், இதில் லாஸ் ஆகுறது ப்ரொடியூசர். ரசிகர் பார்த்துட்டு போயிடுவான். அவன் அக்ரிமெண்ட் போடுறது எல்லாமே போடுறோம். எடுத்துடணுங்க ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு பாஸ். ஏன்னா எல்லாமே லீவ் நாளாக வருது. எதிர்பார்த்தது இதாங்க. அவங்க 9 ரிலீஸ் பண்ணுவோம், 10 ரிலீஸ் பண்ணால் கண்டினியூவாக போய் அப்படியே கண்டினியூவாக காணும் பொங்கல் அப்படி இப்படின்னு வர்றதுனால எடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணாங்க. தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் வரும் 2 படம்னு. கணக்கு தெரியாதா? தணிக்கை வரி டேக்ஸ் தெரியாதா அவங்களுக்கு? இவ்வளோ ஆகுதா? ஐயோ விஜய் அந்த படத்தோடு இது ஆச்சுன்னு போயிடும் போல் தெரியுது. நான் சொல்றது படம் நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டேட்டு தான் எனக்கு மனசு சொல்கிறேன். 1 13 வந்தால் 14 கிட்டலாம் கண்டினியூ லீவு இல்லையா? 22 வந்தால் ஆகஸ்ட் ஜனவரி 26 வாய்ப்பு இருக்குது. 2 படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஜனவரிக்குள்ளே ரிலீஸ் ஆகிடலாம். தேதி வந்து இந்த தேதி, அந்த நல்ல நாள் தேதி. இதை தவிர்த்தா வரலாம் அடுத்த மாதம். இல்லைன்னா எலெக்ஷன் கண்டிப்பாக பாதிக்கப்பே இருக்காது.
யாருக்கும் பாதிப்பு இருக்கு? என்ன படம் போட்டாலும் இப்போ பாதிப்பே கிடையாதுங்க. சின்ன பட்ஜெட்டு தாங்க படம் தாங்க பாதிப்பு. அதுக்கு தாங்க மக்கள் வரணும். இப்போ சிறைன்னு ஒரு படம் எவ்வளோ கோடி? 8 கோடி 10 கோடி தான் பட்ஜெட். இப்போ 22 கோடி ரீச் ஆயிடுச்சே. ரப்பர் பந்து எடுத்துங்க, இட்டு தானே. புரியுதா சொல்றது? அதனால விஜய் ரசிகர்கள் தாழ்மையாளே அடில் தள்ளிலாம் வேணாம், ஆவேசம் வேணாம். படம்ன்றது 2.25 மணி நேரம், அரசியல்ன்றது 5 வருடம். 5 வருடம் பெருசா, 2.25 மணி நேரம் பெருசா? நீங்களே முடிவு பண்ணீங்க. வணக்கம்.